குணாதிசயங்கள் உருவாகிற டைம் அது. ஒருத்தவங்க பர்சனாலிட்டி இப்படி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த குணாதிசயம் உருவாகிற ஸ்டேஜ் தான் அந்த டீனு. அந்த டீன் தான் இருக்கிறதுலே வெரி 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 இம்பார்ட்டண்டான ஒரு பீரியடு. அப்போ அந்த சமயத்தில் வந்து யாராவது ஒருத்தர் புல்லிங்கோ இந்த மாதிரி பண்ணக்குள்ள அவங்க உடனே வந்து ஒரு ஒரு ஆன்ஷியஸ்க்கு போவாங்க, ஒரு இன்செக்யூர்டு வரும். தன்னை பற்றி நம்ம நல்லுமே நல்லா இருக்கோமா அப்படின்ற வந்து ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்க கூட பேசுகிறத குறைச்சிப்பாங்க, மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறத குறைச்சிப்பாங்க. இன்னொன்று வந்து ஒரு கான்ஃபிடென்ஸாகவே ஒரு இடத்துல வெளியில் வரமாட்டாங்க. கொஞ்சம் ஒரு அவாய்டன்ஸ் மாதிரி வருவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த குழந்தைங்கள வந்து ஆஸ் அ பேரண்ட் அவங்களோட கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன கைடன்ஸ் பண்ணணுமோ அது எல்லா கைடன்ஸும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கக்கிட்ட அன்பாக நடந்து நீ கண்ணாடி முன்னாடி நின்று பாரு. நம்மளை விட எத்தனையோ பேர் இயற்கையில் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்ருக்காங்க, எவ்வளோ உறுப்புகள் இல்லாமல் இருக்காங்க. காட் ஹஸ் பிளஸ்ட் யூ வித் ஆல் த ஆர்கன்ஸு. ஸோ அப்படின்னு பார்க்கக்குள்ள இதில் வந்து அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறதுன்றது வந்து உன்னை இரிட்டேட் பண்ணதானே தவிர உன்னுடைய ஆர்கனை பார்த்து கிடையாது. உன்னை இரிட்டேட் பண்ணி நீ அதுக்கு கோவப்படணும், நீ வந்து அதுக்கு வந்து அழுகணும், உன்னை கஷ்டப்படுத்தணும். அதுதான் அவங்க நோக்கமே தவிர உன்னோட ஆர்கன் இல்லை நல்லா இல்லைன்றது கிடையாது.